கைஸ் இந்த ஒரு வீடியோவை ஒருத்தர் 2 பேரும் எனக்கு அனுப்பல. பூரா பையன் இந்த வீடியோ தான் அனுப்பிச்சாங்க தெரியுமா. அனுப்பிச்சிட்டு ப்ரோ இந்த கமெண்ட் செக்ஷன் படிங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் டைமில் நான் அது பார்க்கும்போது யாரோ 1-2 பேரும் கேட்குறாங்க என்ன இருந்துன்னு சொல்லி விட்டேன். நிறைய பேர் கேட்க எனக்கே ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. அப்படி என்னதான் இருக்கு சொல்லி போய் பார்த்தா சம்பவம் பண்ணி வச்சுக்கிறானுங்க. அதை நீங்களே பாருங்கப்பா. ஸோ அவருக்கும் அவங்க ஆளுக்கும் பிரேக்கப் ஆச்சு போல். கமெண்ட் செக்ஷன் படிப்புமா. ரெடி 1 2 3. கான்ஃபிடண்ட்டாக இரு ப்ரோ, அவங்க வரமாட்டாங்க. குட் ஒன். நீ ஃபீல் பண்ணு ப்ரோ, உனக்காக நாங்கள் இருக்க மாட்டோம். நல்லா இருக்கு. விடாத ப்ரோ, ஃபீல் பண்ணு. பாவண்டா அவரு. விடு ப்ரோ, வேற தங்கச்சி கிடைப்பா. இதாண்டா அல்டிமேட். வேற தங்கச்சி கிடைப்பா. நக்கல்யா அவனுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட். உன்னை இப்படி பார்க்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை ப்ரோ. விடு ப்ரோ, ஃபீல் பண்ணு, சீக்கிரம் சரியாகாது. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காத ப்ரோ, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நக்கிட்டு தான் போகும். நான் கூட ஸ்டார்டிங் 2 லைன் படிச்சுட்டு என்னடா தலைவன் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிறானே நினச்ச போது நினச்ச இறைச்சி இருக்குன்னு சொல்லி நக்கிட்டு தான் போகும். கவலைப்படு ப்ரோ, அவ ஒரு நாள் கண்டிப்பாக வரமாட்டான். டேய் அவன் ஃபீல் பண்ணுறான்டா, சிரிங்கடா. அவளை விடு ப்ரோ, நீ தலையாட்டு. ஒன்னால கைஸ் இது போல் கமெண்ட் வந்து இதுக்குமே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அவரை வச்சு செஞ்சு விட்டீங்க. ஸோ அதே போல் இவரை வச்சு சும்மா தரமாக செஞ்சு விட்டீங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி பர்சனலாக எனக்கு வந்து சிரிப்பு அவ்வளோ வரல. ஸோ அந்த டைமில் ஸ்பாட் டைம் பார்க்கணும் செம்ம சிரிப்பு எனக்கு. என்னடா இப்படி போட்டு குத்திட்டீங்க அப்படின்ச்சு. அதில் இந்த முக்கியமாக இந்த விடு ப்ரோ வேற தங்கச்சி கண்டிப்பாக பாரு மாசு. அதெல்லாம் தரமான ஒரு கமெண்ட். எப்பறம் யோசிப்பேன்னு தெரியல. ரூம் போட்டு யோசிப்பீங்களா இல்லை அந்த குரூப் அப்படி இங்கே வந்துச்சா? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த கமெண்ட்லாம் படிச்சிருமான்னு நினைக்கிறேன். ஏன்னா படிச்சிருந்தாச்சுங்க ஆஃப் பண்ணி போட்டுருப்பாரு. ஆனால் ரொம்ப மோசம் பண்ணிட்டீங்களா நீங்கள்.